இதுல ஊருக்கே பாடம் எடுக்கிற வாத்தியார் வேற. இங்க பாரு, அது ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. நான் அது ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் சொல்லல. அப்படியே வந்தாலும் என்ன தப்புங்கிறேன். தப்பு தாங்க. கல்யாணம் முடிவு பண்ணி பரிசம் போட்டதுக்கு அப்புறம் பொண்ணு ஊர் சுத்துறது தப்பு தான். ஏன் நீங்க என்ன வந்து பாத்தீங்களா? இல்ல என் மகளை என் தம்பி பார்க்க அனுமதிச்சிங்களா? எங்க வீட்ல கடக்க முடியாம தான் சோரேறி குதிச்சு மணிய பார்க்க வந்தேன். வந்ததுல கால் சுளுக்குனதுதான் மிச்சம். யோ மாமா, எதுக்கா செவர்ல எகிரி குச்சி பாக்குற மணிய? செவர்ல தான் மாட்டிருக்குமே மேல, நிமிந்து பார்த்தாலே தெரியுமே. மாப்ள, நான் அந்த மணிய பார்க்கவில்ல, இந்த மணிய பார்க்க வந்தேன். அந்த லட்சணத்துல வளர்ந்திருக்கு. அம்மா சாரிம்மா, அண்ணத்தை நான் தாம்மா வர வச்சேன். அப்பாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா. டேய், நீ அவனுக்கு தம்பி தானே? தம்பியா எதை செய்யணுமோ அதை மட்டும் செய். டேய், வாய மூடு. அண்ணன் என்ன ஊர்ல இல்லாத தப்புன்ட்டா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஒருத்தர் பாத்துக்கிறதுல ஒன்னும் குறைஞ்சிட போறது கிடையாது. அவங்க 2 பேர் கடையில அன்பு வளரணுன்றதுக்காக செஞ்சிருக்கான். ஒரு பெத்த பையனை பார்த்து கேட்கிற கேள்வியை கேட்கிற. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உனக்கு என்ன சட்டை பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கப்பா. வாச்சலுகளி. மீனா, என்னடி இவ்ளோ லேட்டா வர? இல்லக்கா, பஸ் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். சரி பாத்து. சரிக்கா. இருக்கிற கஷ்டத்துல பர்ஸ வேற வெளியில விட்டுருக்காங்க. நல்ல வேலை யாரு கண்ணையும் படல. என்னது இது? பில் இருக்கு. துணி எடுத்திருக்கா அக்கா? இது என்ன சட்டன்னு போட்டிருக்கு? இருக்கட்டும். அக்கா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வீட்ல ஏதாவது சண்டையா? ஏன்? இல்ல, ரொம்ப டல்லா இருக்கே, அதனாலதான். அப்படியா இருக்கேன்? ஹாப்பியா தானே இருக்கேன். சரி, ஓகே. அப்பா அம்மா எங்க? 2 பேரும் ஜோடியா கிளம்பி வெளியே போனாங்க. இங்க வா. என்ன உடம்புல சூடா இருக்கு? ஜுரமா? இல்லடி, நான் நல்லாதான் இருக்கேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, உடம்பெல்லாம் சுடுதே. வெளியில எங்கேயாச்சும் போனையான்னு கேட்டேன். இல்லையே, நான் எங்கேயும் போலையே. அக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்த சொன்னா, உங்க அக்கா மாதிரியே ஒருத்தங்க நம்ம வழக்கமா ஜவுளி எடுக்க போவோம்ல, அங்க பார்த்தேன்னு. நான் கூட சொன்னேன், எங்க அக்கா வியாபாரத்தை தவிர வேற எங்கேயுமே போகாதுன்னு சொல்லிட்டேன்க்கா நானு. அதான் ஒரு சின்ன டவுட், அதான் கேட்டேன். ஏய், நான் எங்கேயும் போலடி. அக்கா நில்லுக்கா. என்ன திரும்பவும் அவ சொல்றான், உங்க அக்கா மாதிரியே இருந்தாங்க, 44 இன்ச்ல சட்டை எடுத்தாங்க, அதோட ரேட்டு 1800 ரூபான்னு சொல்றான். அதுக்கு நான் சொன்னேன், டேய், எங்க அப்பாவோட சட்டை சைஸ் 40, எங்க மாமாவோட சட்டை சைஸும் 40. 44 சைஸ்ல எங்க குடும்பத்துல யாருமே இல்லடா மடையா அப்படின்னு சொல்லிட்டாங்கா.
அக்கா ஆ, நீ எதுவும் அங்க போலக்கா? ஆ, அது அக்கா அப்பவும் அவன் நம்பவே இல்லக்கா. உங்க அக்கா மாதிரின்னு நான் தான் சொன்னேன்ல. அப்படியே குள்ளமா குண்டா தலைமுடியெல்லாம் நீளமா அப்படியே புலி மூட்டை மாதிரி உங்க அக்காவே தானே சொல்றாங்கக்கா. நானும் கேட்டேன், டேய் எதை வச்சுடா சொல்றேன்னு. ஆ, இத வச்சுதான் சொல்றாங்கக்கா. என்னக்கா அவ சொன்ன மாதிரியே ஜவுளி கடை பில் எல்லாம் இருக்கு. அதுல பாரு 44 சைஸ் எல்லாம் வேற போட்டிருக்கு. அப்ப கடைக்கு வந்தது அவன் சொன்ன புலி மூட்டையே தான். எங்க ஓடுற? மீனா, சொல்றேன் ஒழுங்கா நில்லு. இங்க வா. அக்கா அங்கே நில்லு. நில்லு மீனா. அக்கா அங்கே நில்லு. ஒழுங்கா வா. ஏய், எங்க ஓடுற? நில்லு. அக்கா அக்கா அடிக்காத. சொல்றேன்ல, நான் சொல்லுங்க அடி வாங்கிடு. ஏய், நில்லு மீனா. எப்படி நடிக்கிற? மாட்டினியா? மாட்டினியா? சொல்லுங்க. திரும்ப சொல்லு. புலி மூட்டை. சொல்லுவியா? புலி மூட்டை. போட்டனா? அப்படி அத்தான பார்த்தேன்னு ஒத்துக்கோ. அது அக்கா வெக்கமா? எச்சி போடி. அக்கா அக்கா ரொம்ப சொரியாதக்கா. நம்ம கஞ்சாப்பம் வந்தா அப்புறம் திட்டு ஒண்ணுதான். சாரிடி. அது நாளைக்கு சரவணாத்தானுக்கு பிறந்த நாளா, நான் யதார்த்தமா தான் கடைக்கு போனேன். அங்க சின்னத்தானையும் சரவணாத்தானையும் பார்த்தேன். சரி, இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோமே, ஒரு சட்டை எடுத்து கொடுப்போமேன்னு கொடுத்தேன். அது தப்பா? அதெல்லாம் தப்பு இல்ல. நீ பர்ஸ வண்டியில விட்டுட்டு வந்ததுதான் தப்பு. கொஞ்ச நேரத்துல நீ எப்படி